அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் கடன் கொடுப்பதை ஒரு வணக்க வழிபாடாகவும் ஒரு தான தர்மத்தினுடைய இடத்துல வச்சு அதனை உன்னத அந்தஸ்தை கொடுத்து பார்க்கறது. சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும், அதனுடைய அந்தஸ்து எத்தகையதுன்ட்டு. ஒரு நபர் ஒரு நபருக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடனை வாங்கின அந்த நபர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிகிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால அந்த கடனை அவரால் நிறைவேற்ற முடியலை, அதுக்கு கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தும் கடன் பற்ற அந்த நபருக்கு கால அவகாசம் தரக்கூடிய அந்த நபர், அல்லது அந்த கடனை தள்ளுபடி பண்ணக்கூடிய அந்த நபர், இப்படிப்பட்ட அந்த நபரை அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு நிழல் தருவான். எந்த நாள் தெரியுமா? கியாமத்து நாளில் தன்னுடைய நிழலின் கீழ் அந்த மனிதனுக்கு நிழல் தருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! அந்த கடன் கொடுத்த அந்த நபருக்கு தவணை கொடுப்பவருக்கும், அல்லது அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த கடனை தள்ளுபடி பண்ணக்கூடிய நபருக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்கள். அதே நேரத்தில் வேணுமனே கடனை வாங்கி அதனை அடைக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த நிலையிலே வஃபாத்தாகக்கூடிய அந்த சூழ்நிலை உள்ள நபர்கள், நபித்தோழர் முகமது பின் அப்துல்லாஹ் பின் ஜஹஷர் அலி அல்லாஹ்னு அவங்க அறிவிப்பாங்க. சுனன் நசையில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு நாள் ரசூல்லாவோட நாங்கள் ஒன்றா இருந்தோம். அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று வானத்தின் பக்கம் ரசூல்லா பார்த்தாங்க. தன்னுடைய நெத்தியங்கில் இப்படி கையை வச்சு தடவி கொண்டு, சுபஹானல்லா, எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு வேதனை இறங்கியிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு நாங்கள் ரசூல்லாவை அமைதிப்படுத்தி விட்டு அந்த சபை விட்டு நாங்கள் கலைஞ்சி சென்று விட்டோம். மறுநாள் ரசூல்லாட்ட நாங்கள் வந்து கேட்டோம், யா ரசூலல்லா, நேற்று ஏதோ கடினமான ஒரு சட்டம், ஒரு விஷயம் இறங்கினதாக சொன்னீங்களா, அது என்ன விஷயம் என கேட்கக்கூடிய நேரத்தில், ரஜல் ஒரு மனிதன் குத்தில ஃபீ சபீல் இல்லா, அல்லாஹ்னுடைய பாதையில் அவர் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். சும்மா பின்பு உயிர் பெற்று சும்மா குத்தில, பின்பு அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார். சும்மா பின்பு உயிர் கொடுக்கப்பட்டு சும்மா குத்தில, பின்பும் அல்லாஹ்னுடைய பாதையில் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். வரைஹி தைனன், அவர்கிட்ட கடன் இருக்கும் நிலையில் மா தஹலல் ஜன்னா ஹத்தா யுகுல்லா அன்ஹு, அவரை விட்டு அந்த கடன் நிறைவேற்றப்படாதவரை அவர் ஷஹீதே ஆனாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிப்போம்.